வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன் அத்தியாயம் 16. 2 நாட்கள் சென்றன. மீண்டும் வீட்டில் அமைதி. அண்ணாவும் அண்ணியும் விரோதிகளைப் போன்று கடுமையாக வெறித்த உணர்வுகள். பாறாங்கல்லாக இறுகி மண்டை வெடித்துவிடும் போன்ற சூழ்நிலையில் வார இறுதியை அவள் வீட்டிலேயே கழிக்க வேண்டி வந்துவிட்டது. சனிக்கிழமை பாதி நேரம் போக ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் முழு நாள். அந்த 1.5 நாள் பொழுதை வீட்டில் 1.5 மாதம் போல கழிக்க அவள் பட்ட வேதனை, நேரம் எப்படி கனத்து தொலைத்தது. இவள் நம்மை விட்டு எங்கே போய்விட முடியும் என்று மன்னி அமுத்தலாக அகங்காரமாக அடிக்கொரு தடவை முறைத்தாள். எதிரே உட்கார்ந்தவளை பாராது போல அண்ணா பத்திரிகையை மும்முரமாக படித்து கொண்டிருந்தது அவள் மனதை புண்ணாக வருத்தியது. வேண்டாம் என்று ஒதுக்குகிற இவர்களை விட்டு நான் எங்கே போவேன்? போகுமிடம் எங்கே? கடவுளே, எனக்கு மனதில் துணிவையாவது கொடுக்க மாட்டாயா? தனக்குள் அவள் மறுக்கி கொண்டிருந்தாள். மௌனமாக வீட்டு காரியங்களை கவனித்து கொண்டிருந்தாள். இந்த நிலை நீடித்தால் புத்தி பேதலித்துவிடும் என்றதொரு அச்சம் அவளுள். அதனால் தானே மறுபடியும் லதாவை அந்த மருந்து கடை தொலைபேசி மூலம் உணவு நேரத்தின் போது அழைத்தாள். அந்த ஏற்பாட்டின்படி அன்று மாலை அவர்கள் இருவரும் ஸ்வப்னாவின் வாயிலில் சந்தித்தனர். எப்பொழுதும் நீயே செலவழிக்கிறாய், இன்னைக்கு என் செலவாக இருக்கட்டும். லதாவின் கையை பற்றி மங்களா உள்ளே அழைத்து சென்றாள். மாலை வேளையில் ஸ்வப்னாவில் எப்பொழுதுமே கூட்டம் அதிகம். அன்று குடும்ப அறைகள் எதிலும் இடம் இருக்கவில்லை. பொது சாப்பாடு இடத்தில் ஒரு மூலையில் ஒரே ஒரு மேஜைதான் காலியாக்கி கொண்டிருந்தது. பில்லை கையில் எடுத்துக்கொண்டு இருவர் அங்கிருந்து எழுந்தவுடன் ஹோட்டல் பையின் தட்டுகளை பிளாஸ்டிக் கூடையில் தள்ளிவிட்டு ஒரு அழுக்கு துணியால் பரபரப்பாக மேஜையை துடைக்கலானான். காலியான அந்த இடத்தை சற்றென்று அவர்கள் இருவரும் பிடித்து கொண்டனர். எதிரெதிராக உட்கார்ந்து கொண்டனர். வந்து நின்ற சர்வரிடம் வேகமாக வேண்டியதை சொன்னாள் மங்களா. லதாவுக்கு எப்பொழுதும் கண்களும் பரபரப்பாகவே இயங்குவது வழக்கம். உன்னால் பார்க்க முடியும். இதே ஓரத்தில் 3 நாட்காலிகள் தள்ளி ஜன்னல் அருகே தனியாக உட்கார்ந்திருக்கும் வாலிபனை உனக்கு தெரியுமா? நீயும் நானும் அவரை தாண்டி கொண்டு வந்த போது கவனித்தேன். புன்னகை செய்தார். பையன் கொண்டு வந்து வைத்த குளிர்ந்த நீர் டம்ளர் எடுத்து ஒரு வாய் பருகிவிட்டு நிமிர்ந்தாள் மங்களா. அவள் நெஞ்சு படப்படவென்று அடித்து கொண்டது. தலையை நிமிர்த்திய போது 3வது வரிசையில் இருந்த சிறு மேஜைக்கு பின்னால் தன்னந்தனியாக அவளுக்கு எதிரில் காசிநாத் உட்கார்ந்திருந்தான். தன் எதிரே மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த பூரியை விட்டு கையில் எடுத்தவன் அவளை நேருக்கு நேர் பார்த்து விட்டான். மங்களாவுக்கு வியர்த்து கொட்டியது. உடம்பெல்லாம் சிலிர்த்து போன்ற உணர்வு. பார்த்தியா, அந்த பழுப்புவன சஃபாரி சூட்டுக்காரனைத்தான் சொல்கிறேன். உனக்கு முன்னமே அவனை தெரியுமா? அப்படி பார்க்கிறானே? லதா மெல்ல கேட்டபோது மங்களாவால் சற்றென்று பேச முடியவில்லை. காலையில் அவன் அறைக்குள் ஒரு ஃபைலை எடுத்துக்கொண்டு போன போது கவனித்தாள். அந்த பழுப்பு வண்ண சஃபாரி சூட் அவனுக்கு மிகவும் எடுப்பாக இருப்பது போல பட்டது. மிஸ் மங்களா, உங்களுக்கு கொடுக்கப்படும் வேலைகளையெல்லாம் உடனடியாக முடிச்சிடுறீங்க. எனக்கு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறவங்களைத்தான் பிடிக்கும். ஃபைலை புரட்டி அவள் காட்டிய பகுதியில் இருந்த கடிதத்தை படித்துவிட்டு கையெழுத்து போட்ட வண்ணம் நிமிராமலே சொன்னான். கூரையிலிருந்து யாரோ ஐஸ் துண்டங்களை பொடியாக சன்னமாக மெல்ல அவள் தலைமேல் மலர்களைப் போல தூவுவது போன்ற குளிர்ச்சியான மகிழ்ச்சியில் ஒரு கணம் மெய் மறந்து போனாள். தேங்க்யூ என்று தன் முன் நீட்டிய ஃபைலை வாங்கி கொண்டு கனவில் நடப்பது போன்று தான் வெளியே வந்தாள். அவளுக்கு அடுத்தபடியாக ஃபைல் கத்தையுடன் உள்ளே சென்று விட்டு வெளிவந்த பதஞ்சலி களை எழுந்த முகமும் தள்ளாடிய நடையுமாக தமது ஆசனத்தில் தோப்பென்று விழுந்தார். அடக்கமாக இருக்க முயன்றும் பல நாள் பழக்கத்தின் விளைவு. மனிதனுக்கு மூட் சரியில்லை. நெருப்பா புரிஞ்சுட தள்ளுறானே. தப்பெடுத்து காத்த ஆடையில் போடும் யமகாதகன். தமக்குள்ளே முணுமுணுத்த போதிலும் அவர் வார்த்தைகள் துல்லியமாக அவளுக்கு கேட்டது. நிலவு போன்ற குளிர்ச்சியுடன் அவளை கண்டு பேசிய காசிநாத் பதஞ்சலியிடம் எரிமலையாக பொங்கியிருக்கிறான் என்றால் அவள் மேல் கற்பனையை மேலே ஓடவிட பயந்து துண்டித்து கொண்டு வேலையை கவனிக்கலுற்றாள். நேருக்கு நேர் பார்த்த அந்த கண்களில் மிகுந்த கனிவு,
அவள் மனத்தை என்னவோ செய்ய சற்றென்று தட்டை பார்த்தாள். ஆமாம், அவரு எனக்கு தெரிந்தவர்தான். எங்கள் ஆஃபீஸிற்கு வந்திருக்கும் புது மேனேஜர் காசிநாத். அப்படி சொல். நந்தகோபாலுக்கு ஒரு சீனியர் கிளம்பி விட்டிருக்கிறார். அடிச்சக்கை. சேச்சே, நடத்தியில் அவருக்கு நேர்மாறானவர். ஆமாம், உன் ஆஃபீஸ் அதிகாரிகள் எல்லோருமே நாம் வரும் இந்த சொப்னாவுக்கு தான் சாப்பிட வரணுமா? எதிர்ச்சியாக வந்திருக்கிறாரா அல்லது நாம் இங்கே வருவதைக் கண்டு வந்திருக்கிறாரா? லதா, உன் பரிகாசமெல்லாம் பிறகு இருக்கட்டும். அலுவலகத்துக்கிட்டே இந்த ஹோட்டல் இருப்பதால் வந்திருக்கலாம். இப்போது அவரை பற்றி ஆராய்ச்சிக்கு உன்னை இங்கே அழைத்து வரவில்லை. என்னை பற்றி தான் பேச வந்தேன். சீக்கிரம் சாப்பிடு. 2 பேரும் கடற்கரையில் உட்கார்ந்து நிம்மதியாக சில விஷயங்களை சிந்தித்தாக வேண்டும் என்றாள். நான் கவனித்தேன். நாம் சாப்பிட்டு வெளியே வந்த பிறகுதான் அவர் வந்தார். தெருவில் நிறுத்தியிருந்த தமது ஃபியட்டுக்குள் ஏறும் முன் சட்டை பையில் சாவியை எடுப்பதாக பாவனை செய்தபடி உள்பக்கம் திரும்பி பார்த்தார். ஒரு சமயம் வீட்டுக்கு போக ஒரு லிஃப்ட் கொடுக்கலாம் என்கிற உத்தேசமாக இருக்கும். லதா சிரித்து கொண்டே தோழியின் தோலை தட்டிவிட்டு கடற்கரை மணல் மீது அமர்ந்து கொண்டாள். நான் சரி என்று சற்றென்று காரில் ஏறி உட்கார்ந்து விட மாட்டேன் என்று அவருக்கு தெரியும். மங்களாவும் கூட சிரித்தாள். எப்படி தெரியும்? முதல் அனுபவமே ஒரு பாடம் கற்பித்து விட்டிருக்குமே. ஒரு வாரம் நீ லீவ் எடுத்து கொண்டதில் எத்தனை அருமையான விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் போயிட்ட. தோழியின் தலையில் செல்லமாக குட்டினாள் மங்களா. பின்னர் அவர்கள் சந்திக்காத போது வீட்டிலும் அலுவலகத்திலும் நடந்த அத்தனை சங்கதிகளையும் மனம் திறந்து கொட்டினாள். அண்ணா அப்படி சொல்லிய பிறகு அந்த வீட்டில் தங்கும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரக வேதனையாக இருக்குல்லதா. நானும் அடுத்த வீட்டு சுப்பராமன் பேத்தி போல வேலை செய்யும் பெண்கள் தங்கும் ஹாஸ்டலில் போய் வாழ விரும்புகிறேன். எனக்கு அங்கே தங்க கொஞ்சம் உதவி செய்யேன். குழந்த குரலில் பேசினாள் மங்களா. போன வாரம் போன போது திருமதி சுந்தரி கண்டிப்பாக சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது அந்த ஹாஸ்டலில் 2 பேரை அதிகப்படியாக எடுத்துக்கொண்டிருப்பதால் இனி யாருக்கும் இடமில்லை. வேறு யாரையும் நான் கூட்டி வரக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார்கள். அப்போ நான் வேறு எங்கே போய் இருப்பேன்? திகைப்போடு கேட்டாள் மங்களா. எங்கள் வீட்டுக்கு வந்து என்னோடு இரு. உங்கள் அண்ணாவுடைய வீட்டை போல தனி அறை முதலிய வசதிகள் கிடையாது. வீட்டில் தங்க விஸ்தாரமான இடம் கிடையாது. ஆனால் எனக்கும் அம்மாவுக்கும் மனசிலே உனக்கு ரொம்ப இடம் உண்டு. நெஞ்சம் நிகழ்ந்து போய்விட்டாள் மங்களா. தோழியின் கையை அன்புடன் பற்றி அழுத்தினாள். நீ கூப்பிடாவிட்டாலும் நானே வந்து உங்கள் வீட்டில் தங்கிவிடுவேன். அத்தனை உரிமை எனக்கு உங்கள் இருவரிடமும் உண்டு. ஆனால் என் அண்ணா ஒரு மாதிரியானவர். நேரே உங்கள் வீட்டுக்கு வந்து ரகளை செய்தாலும் செய்வார். என்னால் உனக்கு எந்த விதமான தொந்தரவும் ஏற்படக்கூடாது. அந்த ஒரு காரணத்திற்காகவே நான் ஹாஸ்டலில் தங்கி வாழ விரும்புகிறேன். திருமதி சுமதி நடத்தும் ஹாஸ்டலில் இடமில்லை என்றால் வேறு எங்கேயாவது தேடி பார்க்க முடியாதா? காவலையும் துயரமுமாக கேட்டாள். இன்னும் சில ஹாஸ்டல்கள் இருக்கின்றன. நாளைக்கே நான் விசாரித்துவிட்டு உன்னை அங்கே அழைத்து போகிறேன். அதுவரை பொறுமையாக இரு. அபயம் கொடுத்தாள் லதா. மறுநாள் மாலை லதாவுக்கு அவளுடன் வர இயலவில்லை. காமு அம்மாளுக்கு வழக்கமாக ஒரு வயிற்று வலி மிகவும் கடுமையாகி விட்டிருந்தது. வேலையை நின்று 1 மணி முன்னதாக விடுப்பு எடுத்துக்கொண்டு அவள் வீட்டுக்கு ஓட வேண்டியிருந்தது. அதனால் தனிப்பட்ட முறையில்தான் ஹாஸ்டலை தேடிக்கொண்டு செல்ல வேண்டியதாகிவிட்டது. லதா கொடுத்த 2 முகவரிகளில் முதலாவது ஹாஸ்டலுக்கு தொலைபேசி எண் இருந்தது. மருந்து கடையில் அது சமயம் அதிக கூட்டம். பணத்தை வாங்கி கொண்டு கடைக்காரர் எரிச்சலுடன் மங்களாவை பார்த்தார். சட்டுன்னு பேசி முடிங்க. வியாபார சமயத்திலே நீங்கள் வந்து பட்களை கடித்து கொண்டார். ஹாஸ்டல் வார்டன் தான் மறுமுனையில் பேசினாள். வருஷ நடுவிலே யாரையும் ஹாஸ்டலில் சேர்ப்பதில்லை. ஆரம்பத்திலே தங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டிருந்தால் ஒரு சமயம் அவசரத்திற்கு நடுவில் சேர்க்க இயலும். ஏற்கனவே காலியாக போகும் அறைகளுக்கு பதிவு செய்து கொண்டவர்கள் ஒரு பெரிய வரிசையாக இருப்பதால் உங்களுக்கு சற்றென்று இடம் கிடைக்கும் என்று உத்தரவாதம் அளிக்க முடியாது. மன்னிக்கவும். பற்றென்று தொலைபேசியை வைத்து விட்டாள். இன்னொரு ஹாஸ்டலின் தொலைபேசி எண்ணை டைரக்டரியில் தேடினாள். காணவில்லை. முடிச்சாச்சாமா? மருந்து கடைக்காரர் சீருவதை பொறுக்காது நேரே அங்கு சென்று விசாரித்து விட கிளம்பினாள்.
லதா விவரமாகத்தான் முகவரியை கொடுத்திருந்தாள். ஆனாலும் அடையாறில் அந்த பகுதியில் இருந்த அந்த ஹாஸ்டலை தேடி பிடிப்பதற்குள் இருட்டிவிட்டது. திருவான்மியூர் போகும் வழியில் ஒரு திருப்பத்திலே உள்ளே சென்றதொரு தெருவில் பஸ் நிலையத்திற்கு சிறிது தூரத்தில் சுற்றிலும் பாதி கட்டிய வீடுகள் சிதறி கிடந்த சூழ்நிலையில் தென்னை மரங்கள் அடர்ந்த தோட்டத்திற்குள்ளே ஒரு பழைய காலத்து பங்களா. அது வண்ணமெல்லாம் இழந்து உப்பு காற்றால் கிரில்கள் கரைந்து ஒரு பக்கத்து மதில் சுவர் விழுந்த நிலையில் பொக்கை வாய்க்கிழவி போல நின்றது. மங்கையர் இல்லம் என்ற பலகை கேட்டின் மீது தூங்குவதைக் கண்டுதான் அவள் புரிந்து கொண்டாள். அழைப்பு மணி அடிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கவில்லை. வராந்தாவில் கிடந்த பிரம்பு நாட்காலியிலிருந்து பருமனான வயதான ஒரு பெண்மணி எழுந்திருந்தாள். யாரது? அதட்டியபடி விளக்கை போட்டாள். மங்களா படிகளில் ஏறி வராந்தாவிற்கு வந்து கை குவித்து வணக்கம் தெரிவித்தாள். இந்த ஹாஸ்டலின் வார்டன் அம்மாவை பார்க்கணும். இங்கே தங்க இடம் கிடைக்கும் என்று என் சிநேகிதி சொன்னாள். வந்தேன். ஒரே மூச்சில் பேசினாள். நான் தான் இந்த ஹாஸ்டல் வார்டன், தலைவி, சொந்தக்காரி எல்லாமும். இப்படி உட்கார். யாருக்கு இடம் தேடி கொண்டு வந்திருக்க? விவரமாக சொல். கவனிக்கப்படாத அசட்டியாக விடப்பட்டிருந்த தோட்டத்திற்குள் இங்கும் அங்கும் சில இளம் பெண்கள் உழவுவதை கண்ட பின்னர்தான் மங்களாவுக்கு துணிவு வந்தது. லதா கொடுத்த முகவரி சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை. நான் வேலை செய்கிறேன், எனக்கு தான் இடம் வேணும் என்றாள். ஹாஸ்டலில் சேருமுன் இடத்தை சுற்றி காண்பிக்கிறேன், கூடவா? என் கணவர் போன பின் இந்த பெரிய பங்களாவை நிர்வகிக்க முடியவில்லை. என்னால் முடிந்தவரை சீர்திருத்தி ஹாஸ்டலாக நடத்தி வருகிறேன். இப்போ இங்கே 15 பெண்கள் இருக்கிறார்கள். 20 பேர் கூட இருக்க இடம் தாராளமாக இருக்கிறது. நீ நினைக்கிறபடி வேலை பார்க்கும் பெண்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் கட்டப்பட்ட ஹாஸ்டல் இது இல்லை. அதனால் குளியலறை, படுக்கை அறை அருகே இருக்காது. சில அசௌகரியங்கள் இருக்கக்கூடும். பஸ் நிலையங்கள் கூட இங்கிருந்து கொஞ்சம் தூரம்தான். சுற்றிப்பார். விண்ணப்பத்தால் தருகிறேன். அதனை பூர்த்தி செய்து 2 மாதம் முன் பணம் கட்டிவிட்டு சேர வேண்டும். மாதம் சாப்பாட்டுக்கும் தங்குவதற்கும் 300 வாங்குகிறேன். பால், பழம், முட்டை இவைகளுக்கு தனியாக பணம் வசூலிக்கப்படும். மங்களா மலைப்புடன் அவளை பார்த்தாள்.